மீண்டும் அதிரடியில் இறங்கிய அமுதா, அடுத்த நொடியே கட்டளை போட்ட முதல்வர். மொத்தமும் மாறியது. பிரபல என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் ஏடிஎஸ்பி வெள்ளதுரை ஓய்வு பெற இருந்த நிலையில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். பின்னர் இரவுக்குள் அந்த உத்தரவு ரத்து செய்யப்பட்டது. இந்த சம்பவம் காவல்துறை உயர் அதிகாரிகள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் உள்துறையில் உள்ள உயர் அதிகாரியான அமுதா மீது முதல்வர் ஸ்டாலின் அதிருப்தியில் இருப்பதாகவும் அவரை கண்டித்ததாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. நேர்மைக்கு பெயர் போன அதிகாரியாக உள்ள அமுதாவின் இந்த செயலுக்கு இரு தரப்பில் இருந்து எதிர்ப்பும் ஆதரவும் இருக்கும் நிலையில் முதல்வர் ஸ்டாலின் இந்த விஷயத்தில் தலையிட்டு அவரை கடிந்து கொண்டதாக தெரிகிறது. முதல்வர் ஸ்டாலினின் கவனத்துக்கு கொண்டு செல்லாமலேயே ஏடிஎஸ்பி வெள்ளதுரைக்கு சஸ்பெண்ட் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாகவும் இதனை அடுத்துதான் முதல்வர் ஸ்டாலின் உள்துறை செயலாளர் அமுதாவின் செயல் மீது அதிருப்தி அடைந்ததாகவும் உடனடியாக சஸ்பெண்டை ரத்து செய்ய சொன்னதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக காவல்துறையில் கடந்த 1997ஆம் ஆண்டு உதவி ஆய்வாளராக பணிக்கு சேர்ந்தவர் வெள்ளதுரை. படிப்படியாக பதவி உயர்வு பெற்று தற்போது ஏடிஎஸ்பி பணியில் இருந்து வந்தார். தமிழ்நாடு காவல்துறையில் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் என பெயர் எடுத்த ஏடிஎஸ்பி வெள்ளதுரை கடந்த 2004ஆம் ஆண்டு சந்தன மரக்கடத்தல் வீரப்பனை சுட்டுக் கொன்ற குழுவில் இடம்பெற்றிருந்தார். மேலும் சென்னை அயோத்தி குப்பத்தில் ரவுடி வீரமணி என்பவரை என்கவுண்டர் செய்ததில் மிகவும் பிரபலமானவர் ஏடிஎஸ்பி வெள்ளதுரை. இதனிடையே மருது பாண்டியர் குரு பூஜையின் போது 2013ஆம் ஆண்டு எஸ்ஐ ஆல்வின் சுதன் அடித்து கொலை செய்யப்பட்டார். ஆல்வின் சுதன் கொலை வழக்கில் தொடர்புடைய இருவரை வெள்ளத்துறை என்கவுண்டர் செய்தார். புதுக்குளம் பாரதி, பிரபு ஆகியோர் வெள்ளதுரையால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இதேபோல் கொடும் குற்றங்களில் ஈடுபட்டு வந்த 12 ரவுடிகளையும் வெள்ளத்துறை என்கவுண்டர் செய்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன் சென்னை புறநகர் பகுதியான ஸ்ரீபெரும்புதூரில் தொழிற்சாலைகள் நிறைந்த பகுதிகளில் ரவுடிசம் செய்பவர்களை ஒடுக்குவதற்காக சிறப்பு அதிகாரியாக வெள்ளதுரை நியமிக்கப்பட்டிருந்தார். இதனையடுத்து தற்போது திருவண்ணாமலை மாவட்டத்தில் குற்ற ஆவண காப்பக ஏடிஎஸ்பியா. இந்த நிலையில் கடந்த 2013ஆம் ஆண்டு சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பாச்சேத்தியில் கொக்கிக்குமார் என்பவர் போலீஸ் காவலில் இருந்தபோது மரணமடைந்த வழக்கில் வெள்ளதுரைக்கு தொடர்பு இருப்பதாக சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். விசாரணையின் முடிவில் வெள்ளதுரைக்கு இந்த வழக்கில் தொடர்பு இருப்பதாக தெரிய வந்ததை அடுத்து ஏடிஎஸ்பியாக ஓய்வு பெற இருந்த வெள்ளதுரை பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். மே மாதம் 31ஆம் தேதியுடன் ஏடிஎஸ்பி வெள்ளதுரை பணியில் இருந்து ஓய்வு பெற இருந்த நிலையில் மே மாதம் 30ஆம் தேதி மாலை அவரை பணியிடை நீக்கம் செய்து அதற்கான ஆணையை உள்துறை செயலாளர் அமுதா மூலம் வழங்கப்பட்டது. ஆனால் உடனடியாக உத்தரவு ரத்து செய்யப்பட்டது. சஸ்பெண்ட் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு பின்னர் ஏன் சஸ்பெண்ட் உத்தரவு ரத்து செய்யப்பட்டது என்பதற்கான பின்னணி காரணம் தற்போது வெளியாகியுள்ளது. ஏடிஎஸ்பி வெள்ளதுரை விவகாரத்தை பொறுத்தவரையில் உள்துறையில் முக்கிய பொறுப்பில் உள்ள அதிகாரி அமுதா தன்னிச்சையாக சஸ்பெண்ட் செய்ததாகவும் இது குறித்து முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்லவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. வெள்ளதுரை காவல்துறையில் நேர்மையானவர் என பெயர் பெற்றவர். அதோடு தனது பணிக்காலத்தில் பல ரவுடிகளின் அட்டகாசத்தையும் ஒடுக்கியவராக அறியப்பட்டவர். எனவே வெள்ளதுரை மீதான இந்த நடவடிக்கைக்கு முதல்வர் டோஸ் விட்டதாகவும் அதன் காரணமாகவே உடனடியாக உத்தரவை மாற்றி வெளியிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அதிகாரி அமுதாவை செல்போனில் தொடர்பு கொண்ட முதல்வர் ஸ்டாலின் ஏடிஎஸ்பி வெள்ளதுரை எவ்வளவு நேர்மையான அதிகாரி எனவும் அவர் மீது ஏன் இவ்வளவு பெரிய நடவடிக்கை என்று கேட்டதாகவும் என் கவனத்திற்கு வராமல் ஏன் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது என்றும் அவர் மீது கடிந்து கொண்டதாகவும் இந்த செயல் அதிருப்தி அளிப்பதாகவும் கூறியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. முதல்வர் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை தற்போது 2ஆக பிரிந்து நிற்பது முதல்வருக்குத்தான் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி இருப்பதாக காவல் வட்டாரத்தில் கிசுகிசுக்கப்படுகிறது. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ள